வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். குடியுரிமை விண்ணப்பங்கள் ஓராண்டுக்குள் தீர்வு காணப்படும். வரும் 2025 ஆண்டு முதல் குடியுரிமை தொடர்புடைய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் ஓராண்டுக்குள் முடிவு அறிவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்கள் முடிவை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நீண்டகால அடிப்படையில் காத்திருக்க வேண்டும் என்ற நிலை இனி இருக்காது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தேசிய பதவி இலாக்காவில் உள்துறை அமைச்சர் நிர்ணயித்துள்ள SOP நடைமுறைகளின்படி குடியுரிமை தொடர்புடைய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனவா இல்லையா என்பது குறித்து ஓராண்டுக்குள் விண்ணப்பதாரர்களிடம் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று சைஃபுடின் விளக்கினார். ஜோஹர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபூத்தே தீவு இறையாண்மை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி பொய்யுரைத்து வருவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட்டிற்கு எதிராக 20 அரசு சாரா இயக்கங்கள் போலீசில் புகார் செய்துள்ளன. நாட்டின் அரசுரிமை சார்ந்த ஒரு விவகாரத்தை மூடி மறைப்பதற்கு பல்வேறு பொய்யான தகவல்களை கூறி மக்களை குழப்பி வருவதாக 99 வயதான துன் மகாதீருக்கு எதிராக அந்த அரசு சாரா இயக்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. 2018 ஆண்டில் நாட்டிற்கு 2வது முறையாக பிரதமராக துன் மகாதீர் பொறுப்பேற்றிருந்த போது தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அந்த அமைப்புகள் குறை கூறின. இதன் தொடர்பில் துன் மகாதீருக்கு எதிராக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் இன்று அளித்த புகாரில் அந்த 20 அரசு சாரா அமைப்புகளும் வலியுறுத்தி உள்ளன. முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜாஃப்ருல் அசீஸ் PKR கட்சியில் இணைவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்து வரும் வேளையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அவருக்கு முக்கிய பதவி காத்திருப்பதாக ஆருடங்கள் வலுத்து வருகின்றன. PKR கட்சியில் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் தாம் பங்கேற்றதை தங்கு ஜாஃப்ருல் அசீஸ் மறுக்கவில்லை என்றாலும் அது குறித்து இன்னும் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படவில்லை என்பதையும் விளக்கியுள்ளார். இந்நிலையில் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி அமைச்சரவைக்கு கொண்டு வரப்படலாம் என்ற ஆருடமும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கோம்பா நாடாளுமன்ற உறுப்பினரான அமிருடின் ஷாரி ஸ்லாங்கூர் மந்திரி பசார் பதவியிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று முக்கிய தலைவர்கள் தற்போது கட்சி தலைமைக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அம்னோவின் ஸ்லாங்கூர் மாநில பொருளாளரான தங்கு ஜாஃப்ருல் அசீஸை PKR கட்சியின் மூலமாக முக்கிய பதவிக்கு கொண்டு வரப்படலாம் என்பதை உறுதிப்படுத்துவது போல் பேசப்பட்டு வருகிறது. கிளாந்தான் குவாமுசாங் குவாலலிப்பி சாலையின் 16வது கிலோமீட்டரில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்தில் திரங்கானு ஆசிரியர் பயிற்சி கல்விக் கழகத்தைச் சேர்ந்த பயிற்சி ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்தார். காலை 6:45 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்த பயிற்சி ஆசிரியரும் அவரின் 3 நண்பர்களும் புரோட்டோன் X50 ரக காரில் கோலாலம்பூரிலிருந்து திரங்கானு சுல்தான் மிசான் ஆசிரியர் பயிற்சி கல்விக் கழகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது ட்ரெய்லர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விபத்தில் மேலும் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. இதில் 22 வயது பயிற்சி ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. தனது நிர்வாண படத்தை அனுப்பி வைத்து சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படும் மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர் ஒருவர் சம்பந்தப்பட்ட போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க தாங்கள் தயாராக இருப்பதாக அந்த பல்கலைக்கழகம் இன்று அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட விரிவுரையாளரின் ஆபாச சேட்டை தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தை பிரதிநிதிக்கும் ஓர் அமைப்பிடமிருந்து புகாரையும் தாங்கள் பெற்றுள்ளதாக மலாயா பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தற்போது போலீஸ் துறையின் விசாரணையில் இருப்பதால் அது குறித்து தாங்கள் மேலும் கருத்துரைக்க இயலாது. இருப்பினும் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க தாங்கள் கடமைப்பட்டுள்ளதாக அந்த முன்னணி பல்கலைக்கழகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஷா அலாம் செக்ஷன் 7 இன்று காலை 10:25 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். அவ்விரு மாணவர்களும் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஜலான் பர்சியாரான் பர்மாய் ஜலான் பிளம்பம் 7/98 சாலை சந்திப்பில் கார் ஒன்றுடன் மோதியதில் அவ்விருவரும் கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரம்சே அனா எம்போய் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமக்கு வழங்கப்படவிருக்கும் 1.35 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகைக்கு 5 விழுக்காடு விகிதம் வட்டி கோரி DAP தலைவர் லிம் குவான் எங் மேல்முறையீடு செய்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் தாம் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இஸ்லாமிய தொண்டு நிறுவனமான யயாசான் அல் புகாரிக்கு வரி விதித்ததாகவும்
நிலுவையில் உள்ள வரியையும் செலுத்துமாறு உத்தரவிட்டதாகவும் கூறி தமக்கு எதிராக அவதூறான தகவலை பரப்பி முஸ்லிம் மக்கள் தம் மீது வெறுப்பு கொள்வதற்கு முஹிடின் தூண்டியதாக லிம் தமது வழக்கு மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் தாம் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது மூலம் முஹிடின் யாசின் மேற்கண்ட தொகையை தமக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக லிம் குவான் தெரிவித்துள்ளார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் ரான் 97 லிட்டருக்கு 3 காசு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. லிட்டருக்கு 3 ரிங்கிட் 19 காசுக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் ரான் 97 3 ரிங்கிட் 22 காசுக்கு விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் பெட்ரோல் ரான் 95 மற்றும் டீசல் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டம் அமல்படுத்தப்பட்டது மூலம் ஒட்டுமொத்த அளவில் 181 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தீபகற்ப மலேசிய எண்ணெய் நிலையங்களின் நடத்துனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலக்குக்கு உரிய டீசல் உதவித்தொகை அறிமுகத்தினால் ஒவ்வொரு மாதமும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் தீபகற்ப மலேசியாவில் 3500 எண்ணெய் நிலையங்கள் நடத்துனர்கள் தற்போது பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளனர் என்று மலேசிய பூமிபுத்ரா எண்ணெய் நிலையங்கள் நடத்துனர்கள் சங்கத்தின் கௌரவ செயலாளர் ஹனி ஜூலியா மமத் தெரிவித்தார். டீசல் எண்ணெயை அதிக விலை கொடுத்து வாங்கி குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டிய இக்கட்டான நெருக்கடியில் எண்ணெய் நிலையங்களின் நடத்துனர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். குப்பை கூளங்களில் தாங்கள் பொறுக்கக்கூடிய பழைய காய்கறிகள் உணவகத்தின் பயன்பாட்டுக்கு அல்ல என்று ஜொஹூரில் உள்ள உணவக பணியாளர்கள் இன்று தன்னிலை விளக்கம் அளித்துள்ளனர். தாங்கள் உணவகத்தில் வேலை செய்த போதிலும் அவ்வாறு குப்பை கூளங்களிலிருந்து தாங்கள் சேகரிக்கின்ற காய்கறிகள் தங்களின் அன்றாட ஜீவியத்திற்காக சொந்தமாக சமைத்து உண்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக அந்த ஊழியர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் என்று ஜொஹூர் மாநில சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் லெங் தியான் சூன் தெளிவுபடுத்தி உள்ளார். மலேசிய திரங்கானு பல்கலைக்கழகத்தில் மாணவன் ஒருவன் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு கடும் காயம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20க்கும் 22க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 12 மாணவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் பல்கலைக்கழக தங்கும் விடுதியில் உறக்கத்தில் இருந்த தனது 20 வயது மகனை கடுமையாக தாக்கி காயங்களை விளைவித்ததாக பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை புகார் அளித்திருப்பதாக திரங்கானு மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் வான் முகமது ஜாக்கிவான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அப்பல்கலைக்கழக நிர்வாகமும் முழு விசாரணையை தொடங்கியுள்ளது. தாக்கப்பட்ட மாணவன் உடலில் ஏற்பட்ட காயங்களை புகைப்படம் எடுத்து மலாக்காவில் உள்ள தனது தந்தைக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 18 ஆண்டுகளுக்கு முன்பு கியூபா குவாண்டனாமோ விரிகுடா தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள 2 மலேசியர்களை ஒப்படைப்பதற்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் கடும் தண்டனைக்குரிய அந்த தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அவ்விரண்டு மலேசியர்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சைஃபுடின் விளக்கினார். கடந்த 2002ஆம் ஆண்டு இந்தோனேசியா பாலி குண்டுவெடிப்பில் வெளிநாட்டவர்கள் உட்பட 202 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்ததற்காக 2 மலேசியர்களுக்கு குவாண்டனாமோ விரிகுடாவில் 20 முதல் 25 ஆண்டுகள் வரையில் கடும் தண்டனை விதிக்க அமெரிக்க இராணுவ நடுவர் மன்றம் தீர்ப்பளித்திருந்தது. முகமது நசீர் லியோ மற்றும் முகமது ஃபாரிக் அமீன் ஆகியோரே அந்த 2 மலேசியர்கள் ஆவர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.